ரமேஷ்ங்கிற ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு. அவர்கிட்ட நிறைய பசுக்கள் இருந்தது. அவரு பணத்துக்காக கண்ணு காலத்துல ரமேஷ்ங்கிற ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு. அவர்கிட்ட நிறைய பசுக்கள் இருந்தது. அவரு பணத்துக்காக கண்ணுக்குட்டிக்கு பால் கிடைக்காத மாதிரி பாலுக்கு பதிலா மருந்த கொடுத்துக்கிட்டு இருந்தா. அதனால கண்ணுக்குட்டி பால் குடிக்கிறதுக்காக வராது. அத ஒரு பசுமாடு பாத்துச்சு. ஐயோ, இந்த ரமேஷ் என்ன இப்படி பண்றாரு? என் குட்டிக்கு பால் கொடுக்க முடியாம மருந்து கொடுக்கறாரு. அந்த மருந்து குடிக்கிற என் குழந்தைக்கு என்ன ஆகுமோ என்னவோ அப்படின்னு ரொம்ப பயந்துச்சு. எப்படியாவது இந்த விஷயத்த ரமேஷ் கிட்ட கேட்கணும்னு நினைச்சது. ஒரு நாள் ரமேஷ் மாட்டுக்கிட்ட வந்ததும், ஐயா, நான் நல்ல விதமா தானே பால் கொடுத்துட்டு இருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா வைக்கோல் போட்டீங்கன்னா அதிகமா பால் கொடுப்போம். ஆனா இப்படி எங்க குட்டிகளுக்கு மருந்து கொடுத்து அதோட ஆரோக்கியத்தை பாழாக்கிடாதீங்க அப்படின்னு கோரிக்கை விடுத்தது. எவ்வளோ நாளா இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் எதை எப்ப பண்ணணும்னு. கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்டா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு திட்டிட்டு பால் எல்லாத்தையும் கறந்துட்டு போயிட்டான். இந்த ரமேஷ் ரொம்ப மூர்க்கமா இருக்காரு. என் குழந்தைய நான் தான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு யோசிச்சு, ஒரு வேலை செய்யலாம். நாளைக்கு ரமேஷ் வர்றதுக்கு முன்னாடியே நான் போய் குட்டிக்கு பால் கொடுத்துடுறேன் அப்படின்னு மறுநாள் ரமேஷ் வர்றதுக்கு முன்னாடியே போய் கண்ணுக்குட்டிக்கு பாலை கொடுத்துட்டு திரும்பவும் அதோட இடத்துல வந்துச்சு. அம்மா, இன்னைக்கு என் கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்து பசியாத்திட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது ரமேஷ் அங்க வந்து எல்லா மாட்டுல இருந்தும் பாலை கறந்து அந்த மாட்டுக்கிட்ட வந்தாரு. பால் வழக்கம் போல இல்லாம ரொம்ப கம்மியா கொடுத்துச்சு. ரமேஷ் மனசுக்குள்ள, என்னது இது, பாலை கம்மியா கொடுக்குது அப்படின்னு மாட்டுக்கிட்ட, என்ன இன்னைக்கு கம்மியா பால் கொடுத்துருக்க? உடம்பு கிடம்பு சரியில்லையா உனக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் அங்க இருந்து போயிட்டான். ஆனா ரமேஷுக்கு அந்த மாட்டு மேல சந்தேகம் வந்தது. மறுநாள் காலையில ரமேஷ் வர்றதுக்கு முன்னாடியே கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துச்சு. இது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து ரமேஷ் பாத்துட்டான். ஓஹோ, இந்த மாடு ரொம்ப புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு இத நான் பாத்துக்கிறேன் ஒரு கை அப்படின்னு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு பால் கறக்கிறதுக்காக மாட்டுக்கிட்ட போனான். அன்னைக்கும் பால் கம்மியா கொடுத்ததால பக்கத்துல இருந்த ஒரு கட்டையை எடுத்து அடிச்சான். என்னையே ஏமாத்துறியா? உன் பால் எல்லாத்தையும் உன் கண்ணுக்குட்டிக்கு கொடுத்தது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு அந்த பசுமாட்டை கொடுமைப்படுத்தினான். பாவம், அந்த மாடு வலி தாங்க முடியாம கத்துச்சு. ஆனாலும் கொஞ்சம் கூட கருணையே இல்லாம அடிச்சுட்டே இருந்தான். மாட்டுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நாளையில இருந்து இவனுக்கு ஒரு சொட்டு பால் கூட கொடுக்க கூடாது, என் உயிரே போனாலும் சரி அப்படின்னு நினைச்சது. மறுநாள் பால் கறக்கிறதுக்காக வந்த ரமேஷுக்கு ஒரு சொட்டு பாலை கூட கொடுக்கல. ரமேஷுக்கு கோபம் வந்து, இரு, உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கசாப்பு கடைக்காரனை கூட்டிட்டு வந்து மாட்டையும் கண்ணுக்குட்டியும் அவனுக்கு வித்துட்டான். இப்படி பண்ணாதான் உனக்கு புத்தி வரும், போய் சாவு போ அப்படின்னு மாட்டை கசாப்பு கடைக்காரங்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டான். அவன் மாட்டை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அதுங்க கிட்ட இப்படி சொன்னான். எதுக்கு பால் கொடுக்கறத நிறுத்திட்ட? நான் நல்லா தான் பால் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா இந்த ரமேஷ் என் குழந்தைக்கு பால் கொடுக்க விடாம அது பசிய போக்குறதுக்கு ஏதோ மருந்து கலந்து கொடுத்து இது ஆரோக்கியத்தை நாசம் பண்ணா அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லுச்சு. அதை கேட்ட கசாப்பு கடைக்காரன் இறக்கப்பட்டான். சரி, நான் உன்னை காப்பாத்துறேன், என் வீட்டுக்கு வா போலாம் அப்படின்னு சொல்லி மாட்டை அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். அதுக்கு வயிறார ஆகாரம் கொடுத்தான். அன்னையில இருந்து மாடு கசாப்பு கடைக்காரனுக்கு நல்ல பால் கொடுத்தது. அதோட கண்ணுக்குட்டிக்கு கூட நிறைய பால் கொடுத்தது. ஒரு நாள் அந்த பக்கமா போயிட்டு இருந்த ரமேஷ் பசுமாட்டை பார்த்து கசாப்பு கடைக்காரன்ட்ட, நீ அன்னைக்கு இந்த மாட்டை சந்தைக்கு கொண்டு போகலையா? இந்த மாதிரி நல்ல மாட்டை யாரும் விற்க மாட்டாங்க. இது எவ்வளவு நல்ல பால் தருது தெரியுமா? உன்ன மாதிரி ஆளுங்க பணத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னதால ரமேஷுக்கு தான் செய்த தவறு என்னங்கிறது தெரிஞ்சு